இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. ரெப்போ வட்டி விகிதம் குறைப்பு தொடர்பாக ரிசர்வ் வங்கி நிதிக் கொள்கை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ரெப்போ வட்டி விகிதம் குறைப்பு தொடர்பாக ரிசர்வ் வங்கி நிதிக் கொள்கை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரிசர்வ் வங்கி நிதிக் கொள்கை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, எவ்வளவு வட்டி விகிதம் குறைக்கப்பட்டு இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு? அறிவிப்பு தொடர்பான முழு விவரம். ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை 0.25% குறைத்திருக்கிறது. இதுவரை 6.5% என்ற அளவில் இருந்த ரிப்போ இனிமேல் 6.25 என்கிற அளவில் இருக்கும் என ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநரான சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்துள்ளார். மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட இந்த வட்டி விகித குறைப்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்துள்ளது. கொரோனாவுக்கு பிறகு கொரோனா பெருந்தொற்றின் தாக்கத்தால் விலைவாசி அதிகரிப்பு, பணவீக்கம் அதிகரிப்பு என்றிருந்த நிலையிலே வட்டி விகிதங்களை ரிசர்வ் வங்கி குறைக்காமலே இருந்தது. தொடர்ந்து வட்டி விகிதங்களை அதிகரித்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது பணவீக்கம் படிப்படியாக கட்டுக்குள் வந்து கொண்டிருக்கிறது என எக்கனாமிக் சர்வேயில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பொருளாதார ஆய்வு அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பட்ஜெட்டிலும் அதே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்போது ரிசர்வ் வங்கியும் அதே கருத்தை மனதில் கொண்டு வட்டி விகிதத்தை முதல் முறையாக குறைத்திருக்கிறது. அதாவது பல வருடங்களிலே முதல் முறையாக வட்டி குறைப்பு என்பது இப்போதுதான் நடந்திருக்கிறது. இதுவரை அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் பொய்யாகி வந்தன. முதல் முறையாக ரிசர்வ் வங்கி கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு வட்டி விகிதத்தை குறைத்திருக்கிறது. ஆகவே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாக இருக்கிறது. இதனால் வீட்டு கடன் வாங்குபவர்கள், வாகனங்களுக்கான கடன் வாங்குபவர்கள் ஆகியோருக்கு பலன் கிட்டும். வாகன கடன்கள் மற்றும் வீட்டு கடன் வாங்குபவர்கள் ஓரளவுக்கு வட்டி குறைவாக புதிதாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்பை இது அளிக்கிறது. அதே சமயத்திலே பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் இந்த வட்டி விகித குறைப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக பொருளாதார வளர்ச்சியிலே ஊக்கம் ஏற்படும். இன்னும் வரும் காலங்களிலே மேலும் வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் என்ற நம்பிக்கையையும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள முடிவு தெரிவிக்கிறது. ஆகவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாக பார்க்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து ஒரே நிலையில் நீடித்து வந்த நிலையில் எப்போது குறைப்பு அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்து வந்துச்சு. ஆனால் தற்போது அந்த குறைப்புக்கான ரெப்போ வட்டி விகிதம் குறைத்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால வீடு மற்றும் வாகன கடன்கள் உள்ளிட்டவை பயன்களாக இருக்கும். அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் வரும் காலங்களிலையும் வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. எதை வச்சு அவை கணிக்கப்படும் கணபதி? பொதுவாகவே ரிசர்வ் வங்கியை பொறுத்தவரை அவர்களுடைய முக்கியமான நோக்கம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது, அதன் மூலமாக விலைவாசி உயர்வை தடுப்பது. ஆகவேதான் கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக பணவீக்கம் அதிகரித்து வந்தது. விலைவாசி உயர்வு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தி வந்ததாக தொடர்ச்சியாக புகார்கள் வந்து கொண்டிருந்தன. ஆகவேதான் அந்த சமயத்திலே வட்டி விகிதத்தை உயர்த்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கி முயற்சி செய்தது. கொரோனா பெருந்தொற்று காலத்திலே அந்த சூழ்நிலைக்கு தேவைக்கேற்ப வட்டி விகிதம் படிப்படியாக குறைக்கப்பட்டது. அதன் பிறகு அதன் தாக்கத்தால் பணவீக்கம் அதிகரித்ததால் பின்னர் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டது. தற்போது மீண்டும் சகஜமான சூழலுக்கு நாம் திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டும் வகையில்தான் ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுத்திருக்கிறது. 6.5% என்கிற வகையிலேயே ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு கொடுக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் இருந்து வந்தது. தற்போது இந்த வட்டி விகிதம் குறைக்கப்படுவதால் வங்கிகளுக்கு குறைந்த வட்டியிலே பணம் கிடைக்கும். அதன் மூலமாக அவர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூலிக்கும் கடனை குறைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆகவேதான் வாகனங்களுக்கான கடன், வீடுகளுக்கான கடன், பிற பொருட்களை வாங்குவதற்கான டிவி, ஃப்ரிட்ஜ் போன்ற பொருட்களை வாங்குவதற்கான கடன் இதெல்லாம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. மேலும் பணவீக்கம் குறைய குறைய ரிசர்வ் வங்கி தனது வட்டி விகிதங்களை குறைக்கும் என்பதைத்தான் இன்றைய முடிவு குறிக்கிறது. இதுதான் ரிசர்வ் வங்கியின் உச்சமற்ற குழு
ஆலோசனையிலே விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியும் தேக்க நிலை அடையக்கூடாது, அதற்காகத்தான் வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட வேண்டும் எனவும் அரசும் வலியுறுத்தி வந்தது. அத்தகைய சூழ்நிலையிலே ரிசர்வ் வங்கி சுயேட்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறது. ரிசர்வ் வங்கியை கட்டாயப்படுத்த அரசோ அல்லது பிறரோ முயற்சிக்க முடியாது. ஏனென்றால் ரிசர்வ் வங்கிக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி தான் தற்போது வட்டி விகிதத்தை அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய கணிப்பிலே பணவீக்கம் இனி குறையும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா பங்கேற்ற பிறகு நடைபெற்ற முதல் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்திலேயே இப்படி முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இனி வரும் காலங்களிலும் வட்டி குறைப்புக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதே பொருளாகிறது. பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.